உச்சக்கட்ட கோமாளித்தனம் யாருனால நம்ம பண்ண முடியும்? பாகிஸ்தானிஸ்னாலதான் பண்ண முடியும் மக்களே. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாங்க 6 ரஃபால வந்து பாத்தீங்கன்னா கீழே தள்ளணும்னு சொல்லி ப்ரூஃப் எங்கடான்னு கேட்டா சோசியல் மீடியான்னு கரெக்டா. இப்ப என்ன பண்றானுங்கன்னா சஹீப் சதா ஃபரான் இருக்கான்ல, இப்ப முடிஞ்ச ஏசியா கப்ல இந்தியாவோட ஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ராவோ ஒரு 3 6 அடிச்சான். அந்த 3 6 வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றாங்களாம், ஹீரோ இந்த மேக்கிங்னு. அவன் வேணா ஃபியூச்சர் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணீங்கன்னா கூட பரவாயில்லடா. ஏன்னா 3 தடவை இந்தியா உங்களை ஓட விட்டு அடிச்சு அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. நீங்களாச்சும் உங்க கப்பாச்சும் சொல்லிட்டு, ஏன்னா உங்களோட கிரிக்கெட் போர்டு தலைவர் இருக்கான்ல, அவன் கப்பை திருடிட்டு ஓட்டான், அவன் ஒரு திருடன். இவனுக்கு என்னன்னா அடிச்ச 3 6 வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறானுங்க. ஏன்னா டோர்னமெண்ட்டை கோட்டை விட்டீங்க, 3 தடவை இந்தியாவோட தோத்துருக்கீங்க. ஏன்னா வெக்கமான சூடு சொரணை உங்களுக்கு கிடையாதுன்றது எனக்கு தெரியல மக்களே. சத்தியமா இவனுக்கு மாதிரி ஒரு மிகப்பெரிய காமெடி பீஸே இருக்காது. அப்படி பார்த்தா இவனுக்கு டீம்ல இருக்கிற ஹாரிஸ் ராவ், ஷைன் அஃப்ரீடி அடிச்ச அடியெல்லாம் ஒரு 10 டீசர், ஒரு 20 ட்ரெய்லர், ஒரு 45 படம் ரிலீஸ் பண்ணணும். எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய டவுட்னா, பின்னாடி இருக்க வேண்டியதான் ஆண்டவன் தலையில பிக்ஸ் பண்ணிட்டான் போல, தலையில இருக்க மூலையில பின்னாடி செட் பண்ணிட்டான் போல இருக்கு. அங்கதான் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் மக்களே.